விவாகரத்துக்கு முன்னாடியே நீங்க உடல் உறவு வச்சுப்பீங்க, ஜாலியா இருப்பீங்க, ஃபன் பண்ணுவீங்க, ஊரை சுத்துவீங்க, எல்லாம் பண்ணுவீங்களா? ஆனா ஒரு கட்டத்துல குழந்தைன்னு தங்கும்போது என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, அவர் புருஷன்னு, இந்த குழந்தைக்கு அப்பன்னு எப்படி நீங்க அடையாளம் காமிக்க முடியும்? அது தப்பான விஷயம் தானேங்க. உங்களுக்குலாம் அறிவில்லை, அந்த ஆளை பார்த்தா தெரியல, எப்படியாப்பட்ட ஆளா இருப்பா, அவங்ககிட்ட சிக்கனா பொம்பளைங்க வித்துருவான் விற்கிற மாதிரி ஒரு முகரக்கட்ட புரோக்கர் மூஞ்சி இருக்குன்னு தெரியல யாருக்கும். உள்ள நடந்தது, அவங்க பெட்ரூம்ல நடந்தது நமக்கு தெரியாது. நம்ம அட்லீஸ்ட் ஹால்லையாவது உட்காந்து பார்த்துருக்கணும். அதை நம்ம பார்க்கல. அட்லீஸ்ட் கேவலமான ஜந்துங்க உட்காந்து பைல்மான் மாதிரி ஒரு ஷேர்மிலா மாதிரி உட்காந்து பேசுற இந்த ஜந்துங்க அட்லீஸ்ட் அவங்க பாத்ரூம்லயாவது உட்காந்து கேட்டிருக்கணும். ஏமா விவாகரத்து பண்றேன்னு சொல்லி தானம்மா அவங்க கூட பழகுனாரு, பழகுனீங்க, ரைட்டு, விட்டுருங்க. ஆனா குழந்தைங்க வயிற்றுல வாங்குனீங்க, எவ்வளவோ சேஃப்டி இருக்கே, யூஸ் பண்ணி தொலைய வேண்டியதானே. நீ பொண்டாட்டினா அவரு அவங்க வப்பாட்டியா? உனக்கு தைரியம் இருக்குன்னா, நான் இல்லீகல்ல குழந்தை வாங்கிட்டேன்னு தைரியம் இருந்தா என் கணவர்னு சொல்லக்கூடாது, அவருடைய வப்பாட்டின்னு தான் சொல்லணும். அதுதான் நியாயமான வேர்டு, நியாயமான மென்ஷன். தாலி வாங்கினதுக்கு அப்புறமா புருஷனை மட்டும் தான் நீ சைட் அடிச்ச, எவனையும் திரும்பி நீ பார்க்கல அப்படின்ற கேரக்டரா நீ? இது வரைக்கும் ஒருத்தியை மட்டும்தான் பார்த்த, ஒருத்தனை கூட தான் நான் படுத்தேன்னு யார் எந்த லிஸ்ட்ல இருக்காங்க? தமிழ் மூவி வேர்ல்டு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் ஆர்டிஸ்ட் ஸ்ரீகானா அவங்க கிட்ட பேசலாம், வாங்க. வணக்கம். வணக்கம். மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்கள் அவரோட இரண்டாவது மனைவி வந்துட்டு ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா செய்தியாளர்களை சந்திச்சு, என்னை இவர் ஏமாத்திட்டாரு, நான் 7 மாதம் கர்ப்பமா இருக்கேன், அவர் என்னோட கணவர், எங்க 2 பேருக்கும் திருமணம் ஆயிடுச்சு, ஸோ இது எல்லாருக்குமே தெரியும், நாங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ்ல வீடு எடுத்து தங்கி வாழ்ந்துட்டு இருக்கிறோம், என் குழந்தைக்காக நான் இங்கே வந்து நிற்கிறேன், என் வயிற்றுல இருக்க 7 மாசம் குழந்தைக்காக நான் இங்கே வந்து நிற்கிறேன், என் குழந்தைக்கு அப்பா வேணும் அப்படின்னு ஒரு தரப்புல அவங்க நிற்கிறாங்க. இன்னொரு தரப்புல பார்த்தா அவங்க முதல் மனைவியும் மாதம்பட்டி ரங்கராஜனாக இருக்கட்டும், 2 பேருமே இந்த விஷயமெல்லாம் நடந்ததாகவும் எதுவும் காமிச்சுக்கல, 2 பேரும் எந்த வாயத்திறந்தும் எதுவுமே பேசல. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒருத்தவங்களை பத்தி நல்ல ஃபேம்ல இருக்காங்க, நல்ல ஃபெமிலாரிட்டியில் இருக்காங்க, சம்பாதிக்கிறாங்க, லைஃப்ல அச்சீவ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு போறவங்களை பத்தி, அது வந்து எந்த ப்ரொஃபஷனலாகவும் இருக்கட்டும், மேக்கப்பா இருக்கட்டும், இல்லை இவரை மாதிரி சமையல் கலைஞராகவும் இருக்கட்டும், ஆக்டர் கூட அவர், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு நம்ம சேனல்ல, விஜய் டிவி சேனல்ல கூட அவர் வந்து கெஸ்டா பண்ணிட்டு இருக்காரு, ஸோ ஜட்ஜா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி இருக்கட்டும், இப்படிப்பட்ட ஆட்கள் ஒரு பேரும் புகழும் இருக்கிற அந்த இடத்துல இருக்கிறவங்களை பத்தி கொஞ்சம் லைட்டா எடுத்துட்டு போயிட்டு ஒரு விஷயம் ஒரு 10 வச்சுட்டாங்கன்னா எல்லாரும் வாயாண்ட நீட்டிடுறீங்க மைக்க. அதுதான் பிரஸ் மீட். ஒரு விஷயம் சொல்றாங்க, இல்ல யாரும் வந்துட்டு அவங்கள தேடி போல, ஜாய் கிறிஸ்டல்டாவை எந்த பிரஸோ எந்த செய்தியாளர்களோ அவங்கள தேடி போல, அவங்களே அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து அவங்களே என்ன இந்த மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்கள் ஏமாத்திட்டாரு, நான் 7 மாதம் கர்ப்பமா இருக்கேன், எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, நாங்க 2 பேரும் தனியா ஒரு வீட்டுல வாழ்றோம், ஒரு வாரமா ஒரு 10 நாட்களா அவரை என் கூட பேசவே விடல, என்னை 2 தடவை அடிக்கிறதுக்கு வேற ட்ரை பண்ணியிருக்காருன்னா அவர் மேல இப்படி ஒரு இதை கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அவங்க கர்ப்பமா இருக்கிறது உண்மைதான், பார்க்கும் போதே தெரியும் அவங்க கர்ப்பமா இருக்கிறது உண்மைதான். எந்த பிரஸோ எந்த மீடியாவோ அவங்களை தேடி போல, அவங்களே தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதே பிரஸ் மீடியால தான் மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்கள் ஜாய் கிறிஸ்டல்டா அவர்கள் போட்டோ போட்டாங்க, எங்க 2 பேருக்கும் திருமணம் ஆயிடுச்சு, என்னோட ஆடை வடிவமைப்பாளர் இவங்களுக்கும் எனக்கும் திருமணம் ஆயிடுச்சுங்கிறத போட்டிருந்தாங்க, அவங்களே தான் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அதுக்கு அந்த மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் அதை பத்தி அவர் போட்டாரா இவங்க போட்டாங்களா, புகார் கொடுத்தவங்க போட்டாங்களா? இல்ல அதனால தெரியுமா, 2 பேரும் சேர்ந்துதான், 2 பேரும் இது பண்ணிதான் அந்த கொலாப் பண்ணி சம்திங் போட்டாங்களா வந்தது, 2 பேஜ்லயே வந்துச்சு. ஆமா, போட்டோல அவங்க தானே மேம் இருக்காங்க, அவங்க இருக்காங்க வச்சுங்க. யார் இதை அனௌன்ஸ் பண்ணது முதல்ல வெளியே? இந்த போட்டோஸ் போட்டது கிறிஸ்டல்டா தான், அவங்க தானே அனௌன்ஸ் பண்ணாங்க, இவரு கிடையாது. இல்ல ஏன்னா பண்ண முடியாது இல்ல, ஏன்னா ஆல்ரெடி மேரேஜ் தானே. ஆனா அதுக்குமே எதுவுமே வாயை திறந்து அவங்க சொல்லல. இவங்க எப்படி சொல்ல முடியுங்க? இப்போ உங்களை நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், லிவிங்னா என்னது? பிடிச்சிருக்கு, நாங்க 2 பேரும் லிவிங்ல இருக்கோம், சேர்ந்து வாழ்றோம், மனப்பூர்வமா பிடிச்சிருக்கு. அதோட ரூல்ஸ் என்ன? லிவிங்கிறது ஒரு இந்த காலகட்டத்துல அது நிறைய பேருக்கு சரியா இருந்தாலும் அது ஒரு தவறானதுதான். ஒரு லிவிங்ல இருக்கும்போது இல்லங்க, லிவிங்ல இருக்காங்க,
இவருக்கும் இருக்கிற ரூல்ஸ் என்ன? இப்ப ஹஸ்பண்ட் இருக்காங்க, வைஃப் இருக்காங்க, சட்டப்பூர்வமா கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, சோ குழந்தை பெத்துக்கிறீங்க. சோ இவங்களோட ரூல்ஸ் என்ன இருக்கும்? ஒருத்தனுக்கு ஒருத்தி, நான் வந்து உங்க கூட நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன் மனப்பூர்வமா அப்படின்னு சட்ட ரீதியா கையெழுத்து போட்டு ஊரறிய கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பிறக்க வச்சு அவங்களுக்கு அப்பா இவங்க தான் அம்மா இவங்க தான் சொல்லி வாழ்றது ஒரு ரூல்ஸ் இருக்கு. அது திருமணம். ஓகே, அது வந்து திருமணம். ஆமா, லிவிங். சோ வெளியே சொல்ல முடியாது, 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்ல மட்டும் தான் இருக்க முடியும், மத்தபடி வேற எதுக்கும் போக கூடாது. அதுக்கு ஒரு கட்டம். நான் கரெக்டா சொல்றேன். லிவிங்னா என்னதுன்னா இதே மாதிரிதான். எனக்கு நீ இருக்க, உனக்கு நான் இருக்கேன். ஆனா எனக்கு நீ மட்டும் இல்ல, உனக்கு நான் மட்டும் இல்ல, எனக்கு எத்தனையோ பேர் இருப்பான். ஆனா ஸ்ட்ராங்கா நீ இருப்ப. எனக்கு பொண்டாட்டியும் இருப்பா, புருஷனும் இருப்பா. ஆனா நீ எனக்கு ஸ்ட்ராங்கா இருப்ப. நான் எக்கேடு கெட்டு போனாலும், எங்க போய் ஊர் சொத்தினாலும், என்ன பொறுக்கித்தனம் பண்ணாலும், என்ன விஷயம் பண்ணாலும் உன்னை சுத்தி வருவேன் ஒரே வீட்டுல. இதே மாதிரி நான் என்ன இல்லீகல் பண்ணாலும், இல்ல என் பொண்டாட்டி இருந்தா பொண்டாட்டி பார்ப்பேன், என் புருஷன் இருந்தா புருஷனை பார்ப்பேன். ஆனா எங்க இருந்தாலும் நான் தேடி வந்து உங்ககிட்ட இருப்பேன். சோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல. நான் கொச்சையா சொன்னேன். டீசெண்டா என்ன சொல்லிடுவாங்க? இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருக்கலாம், பிடிக்கிற வரைக்கும் நம்ம வாழ்ந்து காமிக்கலாம், பிடிக்கலையா பாய், எங்க இருந்தாலும் வாழ்க்கை, டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இதுக்கு நடுவில் குழந்தைன்னு ஒன்று தங்கிச்சுன்னா உனக்கு பிடிச்சா பெத்துக்கிற, பிடிக்கலன்னு அபார்ஷன் பண்ணிக்கிறேன். உனக்கு எனக்கும் பிரச்சனை வந்துச்சுன்னா சட்ட ரீதியாகவும் போக முடியாது, சட்டத்துல இடம் இல்லை. உறவுக்காரங்கிட்டையும் போய் முட்டிக்க முடியாது, கேள்வி கேட்க முடியாது, நியாயத்தை கேட்க முடியாது. ஸோ இதுதானே ஃபேக்ட், இதுதானே. அந்த உறவுக்கு அங்கீகாரம் என்ன? இன்னைய நாள் நான் சேர்ந்து வாழ்றேன், நாளைய நாள் உனக்கு பிடிக்கலன்னா நான் பாய் சொல்லிட்டு போவேன். அப்படிதான் அதோட லிவிங்கோட ரூல்ஸே. சரியா? அந்த ரூல்ஸ் பிரேக் பண்றதுக்கு இவங்க யாரு? தெரிஞ்சுதானே இருந்தாங்க. அந்த ரூல்ஸ்குள்ள இவங்க தெரிஞ்சுதானே இருந்தாங்க. இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தா இல்ல குழந்தை தங்குனா அபார்ட் பண்ணிக்கிட்டு போறதுக்கான தைரியம் இருந்தா ஒரு லிவிங்ல இருக்கணும். ஒருத்தர் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, அவருக்கு விவாகரத்து ஆகல, சட்டப்படி விவாகரத்து ஆனதானே. இவங்க சொல்லாங்க நாங்க பிரிஞ்சிருக்கோம், விவாகரத்து வாங்க போறோம் அப்படின்னு இவர் சொன்னதா இவங்க சொல்லலாங்க. எந்த அளவுக்கு இது உண்மை பொய்ன்னு நமக்கு தெரியுமா? அப்படியும் சாத்தியம் அப்படி இருந்துச்சுன்னா கூட அவங்க விவாகரத்து வாங்கினதுக்கு அப்புறம் வந்து குழந்தைய இவங்க வயித்துல வாங்கணும். அதுதானே செல்லம், அதுதானே வந்து நியாயம். அதை விட்டுட்டு கல்யாணத்துக்கு விவாகரத்துக்கு முன்னாடியே நீங்க உடலுறவு வச்சுப்பீங்க, ஜாலியா இருப்பீங்க, ஃபன் பண்ணுவீங்க, ஊரை சுத்துவீங்க, எல்லாம் பண்ணுவீங்களா? ஆனா ஒரு கட்டத்துல குழந்தைன்னு தங்கும் போது என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, அவர் புருஷன்னு இந்த குழந்தைக்கு அப்பன்னு எப்படி நீங்க அடையாளம் காமிக்க முடியும்? அது தப்பான விஷயம் தானேங்க. தெரிஞ்சுதானேங்க அந்த உறவுல இருக்கும். எந்த கேரண்டியும் வாரண்டியும் இல்லாத ஒரு விஷயம் தானேங்க லிவிங். அதை விட்டுட்டு எனக்கு கேரண்டி கொடு வாரண்டி கொடுன்னா ஒரு சைனா ப்ராடக்ட் எப்படிங்க கொடுக்க முடியும்? ஒரு நல்ல ஒரு பிராண்டா இருந்தா, கம்பெனி பிராண்ட் இருந்துச்சுன்னா, அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா, லைசன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கேரண்டியும் வாரண்டியும் கொடுப்பாங்க. ஒரு பொருளுக்கே இப்படின்னா ஒரு லைஃப் ரன் பண்றீங்க, நீங்க படிச்சவங்க, நல்லா வந்து ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்ல ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்கம் சோர்ஸ் இருக்கு, நீங்களும் ஒரு வசதியான ஒரு வெல் செட்டில் ஆன ஆளு, எப்படிங்க அவரை நம்பி நீங்க வயித்துல குழந்தை வாங்கலாம்? அது தப்பான விஷயம் இல்ல. அப்ப அந்த பொண்ணோட வாழ்க்கை அவ கூட இருக்காங்களே, அவங்களுக்கு விவாகரத்து ஆகல, அவங்க வந்து சொன்னாங்களா? ஒரு கால் பண்ணி உங்ககிட்ட பேசினாங்களா? நான் விவாகரத்து வாங்க போறேன் கூடிய சீக்கிரத்துல, என் புருஷன் என்னை வச்சுக்கோ, கட்டிக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்களா? யாருக்கு ரைட்ஸ் இருக்கோ அவங்க கிட்ட தானேங்க பேசணும். உனக்கு ரைட்ஸ் ஆனவன் இவனா? ரைட்ஸ் இல்லையா? எக்ஸ்பைரி டேட் ஆக போகுதான்னு சொல்லிட்டு இவங்க கேட்கணும்ல. கண்டிப்பா. அது கேட்காமலே இவங்க இந்த மாதிரி வந்து பிரஸ் மீட்ல ஒரு கதை அளந்தா அது கேட்க முடியுமா? இது வரைக்கும் அவரும் சரி அவங்க வைஃபும் சரி பேசினாங்களா? இல்ல, பேசல. இவங்க புகார் கொடுத்தது இவங்க மேல தாங்க தப்பு சொல்லுவேன். ஒரு பொண்ணுக்கு வந்து நியாயம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு கண்ணத்துல எங்கேயும் பாத்துறாதீங்க. என் விஷயத்துலயும் ஒருத்தர் ரவுடி வந்து நின்னு ஒரு வந்து பேசினா சட்டமா நின்னு எனக்கு கல்யாணம் பண்ற ஆசை காமிச்சு மோசம் பண்ணிட்டா அப்படின்ட்டு, அந்த குழந்தை முகத்தை பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரிஞ்சுதா அது ஒரு குழந்தைன்ட்டு. உங்களுக்கு எல்லாம் அறிவில்லை, அந்த ஆளை பார்த்தா தெரியல எப்படியாப்பட்ட ஆளா இருப்பான், அவங்ககிட்ட சிக்கனா பொம்பளைங்க விக்கிற மாதிரி ஒரு முகரக்கட்ட புரோக்கர் மூஞ்சி இருக்குன்னு தெரியல யாருக்கும். அப்போ எல்லாருமே என்னுடைய டாபிக் வச்சுக்கிட்டு 4 பேர் பேசும்போது எனக்கு வலிச்சுது. உண்மை என்ன பொய் என்னன்னு தெரியாம
இவனுங்க எல்லாரும் உட்காந்து இவளுங்க எல்லாரும் உட்காந்து பேசுறாளுங்களே, என்ன மேட்டர்ன்னு தெரியலையே. இதே சட்டம் தெரிஞ்சவங்க தமிழ்வேந்தன் சார் உட்காந்துக்கிட்டு ஒரு அலிகேஷன் வச்சிடுறாங்க. ஆவுனா ஒரு ஆம்பளை வந்து செக்ஸ் ஹராஸ்மெண்ட் பண்றாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இந்த ஒரு குற்றச்சாட்டு மட்டும் ஆவுனா ஒரு பொம்பளைங்க ஒரு ஆம்பளை மேல திரிச்சிடுறாங்கன்னு சொன்னாரு. அவருக்கு நான் எல்லா ப்ரூஃப் அனுப்பி விட்டேன், கான்டாக்ட் பண்ணி பாருங்க நான்ட்டு, பார்த்துட்டு அப்புறமா பேசுங்க நான் என்ன நடந்துச்சுன்ட்டு. டிபார்ட்மெண்ட்ல நான் என்னெல்லாம் ப்ரூஃப் கொடுத்தேனோ அவருக்கு நான் அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொன்னேன். அடுத்து அவர் வந்து ஒரு வீடியோ போடலை அவர் எனக்காக. இல்லை, அந்த பொண்ணை பற்றி நான் வந்து தெரிஞ்சது கேட்டது வச்சு நான் ஒரு விஷயம், இந்த டாபிக் இருந்தது என்கிட்ட கேட்டாங்க, நான் ஒரு பேசினேன். பட் அதுக்கப்புறமா என் லைனுக்கு வந்தாங்க, ப்ரூஃப் கொடுத்தாங்க, அவங்க மேலே எல்லா ஆதாரங்களும் நான் நிரபராதின்ற ஆதாரம் வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடந்துச்சுன்னு ஒரு வீடியோ அவங்க போடல. ஏன் போடலை? ஏன்னா சொசைட்டி இந்த மாதிரி சோஷியல் மீடியா ஒருத்தவங்களை நெகட்டிவா பேசினா மட்டும்தான் வைரல் ஆகும் தவிர, நான் நல்லா அடக்குடக்கமா இப்படி உட்காந்து பேசுறேங்க, நீங்க கேட்கும் போது இல்லைங்க அவரை பத்தி எனக்கு தெரியாதுங்க, நெக்ஸ்ட் ஏதாவது கொஸ்டினுக்கு பதில் நான் சொல்றேங்க அப்படின்னு சொன்னா இப்படி தள்ளி விட்டு போயிடுவாங்க. அது உங்களுக்கும் யூஸ் இல்லை, எனக்கும் யூஸ் இல்லை. இதுவே நின்று நான் ஆர்கியூமெண்ட் பண்ணேன்னா அது கேட்கறதுக்கு ஒரு ஜனமே இருக்கு, கூட்டமே இருக்கு. ஸோ ஏன் விஷயத்துல நடந்த அந்த விஷயத்தை வச்சு நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன், இது ரொம்ப தப்பான விஷயம். ஒருத்தவங்க பத்தி நம்ம தெரிஞ்சுக்காம அவங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்காம நாம அதை ஆர்கியூமெண்ட் பண்றது எவ்வளவு பெரிய தப்பான விஷயம், பாவமான விஷயம். அதை பண்ணக்கூடாது. அது ஆம்பளையா இருக்கட்டும் ஒரு பொம்பளையா இருக்கட்டும், உள்ள நடந்தது அவங்க பெட்ரூம்ல நடந்தது நமக்கு தெரியாது. நம்ம அட்லீஸ்ட் ஹால்லையாவது உட்காந்து பார்த்துருக்கணும், அதை நம்ம பார்க்கல. அட்லீஸ்ட் கேவலமான ஜந்துங்க உட்காந்து பைல்மான் மாதிரி ஒரு ஷேர்மிலா மாதிரி உட்காந்து பேசுற இந்த ஜந்துங்க அட்லீஸ்ட் அவங்க பாத்ரூம்லயாவது உட்காந்து கேட்டிருக்கணும். மாதம்பட்டி ரங்கராஜன் அவர் சாரோட பாத்ரூம்லயாவது உட்காந்து கேட்டிருக்கணும் காது கொடுத்து. அப்போ நீங்க வந்து வாமிட் எடுங்க. அப்போ கேட்கல, இல்லைங்க ஒரு மாசம் நான் ரெண்டுக்கு அவங்க பாத்ரூம்ல நான் உட்காந்தேன், நான் காது கொடுத்து கேட்டேன் பெட்ரூம்ல என்ன நடக்குதுன்ட்டு, அவர் அப்படிப்பட்டவங்க தான் சொல்லிட்டு நீ ப்ரூஃபோட நீ வீடியோ எடுத்து நீ காமி மீடியால, அப்போ நீங்க எல்லாரும் கேளுங்க. அது நியாயம். அதை விட்டுட்டு பார்க்கறது கேட்கறது சொல்றது இதெல்லாம் வச்சுக்கிட்டு கறி பூசிக்கிட்டு ஒருத்தவங்களோட ஃபீலிங்ஸையும் ஒருத்தவங்களுடைய விஷயத்தைய வந்து அநியாயத்துக்கு உட்கார்ந்து பேசுறது என்னால அக்செப்டே பண்ணிக்க முடியல. அந்த தப்பு நானும் பண்ணுவேனா? பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த ரங்கராஜன் சார் வந்து நான் எல்லாரும் மாதிரி நான் அந்த ப்ரோக்ராம்ல நான் நிறைய பார்த்துருக்கேன். அவர் சமையல் இதுல வந்து ரொம்ப வேற லெவல்ல கொண்டு வந்தவர், அவரை பீக்ல போனவர். ஸோ அந்த விஷயங்கள் தான் எனக்கு தெரியும் தவிர அவரோட பர்சனல் விஷயத்த எனக்கு தெரியாது. தெரியாத பட்சத்துல சில மூதவிங்க உட்காந்து பேசுறத நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். என்கிட்ட கேள்வி கேட்டாங்கன்னா நான் இதுதான் சொல்லுவேன். அந்த பொண்ணு வந்து பிரஸ் மீட்ல பேசினா இல்லையா, குற்றச்சாட்டு சொன்னா இல்லையா, அவன் மேலேயே ஒரு குற்றச்சாட்டு வந்து மைக்கு நீட்னவங்க கேட்கணும். ஏமா விவாகரத்து பண்றேன்னு சொல்லி தானம்மா அவங்க கூட பழகுனீங்க, ரைட்டு விட்டுருங்க. ஆனா குழந்தைய வயித்துல வாங்குனீங்க, எவ்வளவோ சேஃப்டி இருக்கே, யூஸ் பண்ணி தொலைய வேண்டியதானே. ஏன் குழந்தைய வயித்துல வாங்கி அதுக்கு அப்பா அவர் தான், என் கணவர் அவர் தானே, எப்படி? அப்ப ஆல்ரெடி லீகலா ஒரு பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கிற கதி என்ன? அதுக்கு பேர் என்ன? நீ பொண்டாட்டினா அவங்க வப்பாட்டியா? உனக்கு தைரியம் இருக்குன்னா, நான் இல்லீகல்ல குழந்தை வாங்கிட்டேன்னு தைரியம் இருந்தா என் கணவர்னு சொல்லக்கூடாது, அவருடைய வப்பாட்டின்னு தான் சொல்லணும். அதுதான் நியாயமான வேர்டு, நியாயமான மென்ஷன். அந்த தைரியம் இருக்க சொல்றதுக்கு உங்களுக்கு இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? சேஃப்டியின் ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு குழந்தை தங்காத அளவுக்கு இருந்தீங்களா? அவர் ஏதாவது குத்தாரா? அவர் ஏதாவது ஃபன் பண்ணாரா? நீ ஃபன் பண்ணியா? டைம் பாஸ் பண்ணீங்களா? ஓகே, முடிஞ்சிருச்சு அந்த லைஃப். இது தப்பு ரைட்டுன்றது அவங்கவுங்க பர்சனல், அவங்கவுங்க ஹாப்பினஸ். அவங்க பொக்கோடா தின்றவங்க, பல்லு இருக்கவங்க பொக்கோடா தின்றான். உனக்கு பல்லு இல்லை, நீ பொக்கோடா தின்னல. மேபி 1-2 பல்லு இருந்தா அதுல மிச்சம் தின்னிருப்பேன். இதுதான் நான் சொல்ல வரேன். அவங்க கல்லே மென்ற அளவுக்கு அவங்களுக்கு காசு பணம் இருக்குன்னா உங்களுக்கு எங்க வலிக்குது? நீங்க ஏன் நடுவுல வரீங்க? நீங்க யாரு? உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? அவங்க தப்பானவங்களா ரைட்டானவங்களா? இவங்க தப்பானவங்களா ரைட்டானவங்களான்னு உங்களுக்கு நீங்க கேள்வி கேட்கறதும் விமர்சனம் பண்றதுக்கோ கமெண்ட்ல எழுதுறதுக்கோ உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்கறேன். நீ யோகியமா? நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யோகியமா?
சின்ன வயசுலேருந்து டீனேஜ்லேருந்து யாரையும் எவ்வளையும் நீ ஏமாத்தலை, எவனையும் நீ ஏமாத்தலை. ஒருத்தனுக்கு ஒருத்தி தாலி வாங்கினதுக்கு அப்புறமா புருஷனை மட்டும் தான் நீ சைட் அடிச்ச, எவனையும் திரும்பி நீ பார்க்கல. பொண்டாட்டியை தான் நீ சைட் அடிச்ச, எவ்வளையும் நீ பார்க்கல. அப்படின்ற கேரக்டரா நீ? இது வரைக்கும் ஒருத்தியை மட்டும்தான் பார்த்த, ஒருத்தனை கூட தான் நான் படுத்தேன்னு யார் எந்த லிஸ்ட்ல இருக்காங்க? எல்லாருடைய ரகசியங்களும் எல்லாருடைய குணங்கள், தப்பான குணங்களும் தப்பான விஷயங்களும் வெளியே தெரியாத வரைக்கும் தான் அவங்க நல்லவங்க. தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவங்க கேரக்டர் என்னன்றது நமக்கே தெரியும். நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா உங்ககிட்ட உட்காந்து நான் பேசுவேனா, சொல்வேனா? நான் தப்பானவன்னு நான் சொல்வேனா? யாராவது சொல்றதுக்கு அதுக்கான ஒரு விஷயம் இருக்கா? சொல்லுவாங்களா யாராவது? எங்க நான்லாம் தப்பு பண்ணியிருக்கேன், பட் தப்பு பண்ணதை நான் வெளியே சொல்ல மாட்டேன்னு சொல்லி சீக்ரெட் எவ்வளோ வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது ஆர்டிஸ்டா இருக்கட்டும், மேக்கப் ஃபீல்ட்ல இருக்கட்டும், சாதாரண ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும்ங்க. ஒரு மனுஷங்கிட்ட போய் நான் தப்பு பண்ணேன், நான் தப்பானவ அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? மாட்டாங்க. ஆனா அடுத்தவங்க மட்டும் தப்பு பண்ணிட்டா ஏதாவது ஒரு விஷயம் வெளியே வந்து கசிஞ்சிருச்சுன்னா அதுக்கு எவ்வளவு விமர்சனம் பண்றீங்க? அப்போ நீங்க யோகியமா அவங்கள நீங்க விமர்சனம் பண்றதுக்கு? அவர் மேல வந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கா, அதை அவர் ஹேண்டில் பண்ணிப்பாரு. இவங்க பண்ண தப்புக்கு இவங்க உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதானே ஆகணும். ஸோ அவங்க அதை ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். இப்போ நான் வந்து என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, நான் என்ன அவன் பிஸ்னஸ்க்காக அவன் பிஸ்னஸ் பண்றேன்னா நான் காசு போட்டேன். காசு போட்டதுக்கு அப்புறமா அவனுடைய சுயரூபம் தெரிஞ்சு உடனே நான் கம்ப்ளைண்ட் பண்ணி என் காசு போயிடுமே வராதோன்றதுனால அமைதியா கடந்து அவன்கிட்ட பாதி பணம் வாங்கினேன். மீதி பணம் வாங்கும் போதுதான் இந்த தாலி நாடகமே நடந்துச்சு. ஸோ ஒரு விஷயம் நான் பண்ணேன், அது தப்போ ரைட்டோ, நான் காசு இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் தப்பானவங்கிட்ட. நான் பண்ண அந்த தப்பான விஷயத்துக்கு தான் இந்த மீடியால இவ்வளோ பேச்சு வாங்கினேன், இவ்வளோ ப்ரூஃப் நான் கொண்டு வந்து அதை போயிட்டு நான் ஸ்ட்ரகிள் ஆன எல்லா விஷயங்களும் நான் தப்பு பண்ணலைன்றத ஆதாரபூர்வமா நிரூபிச்ச. அவனே திரும்பி ஓடிட்டான், கேஸு கொடுத்தவன் வாங்கிட்டு வாபஸ் போயிட்டான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. ஸோ ரைட்டோ இல்லை ராங்கோ அதை வந்து அவங்களுக்குள்ள நடக்கிறதுல தான் இருக்கு சில விஷயங்கள். இவங்களுக்குள்ள என்ன நடந்தது அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்குள்ளதான் இருக்கும். அது வெளியே சொல்றது நம்ம நம்ப முடியாதுங்க. அது ஆதாரம் இருந்தா மட்டும்தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல காது கொடுத்து கேட்பாங்க, கோர்ட்லயும் ஜட்ஜு காது கொடுத்து கேட்பாரு. ஸோ இதுக்கு நடுவுல காசு பணம் விளையாடும், இன்ஃப்ளூயன்ஸ் விளையாடும், எல்லா விஷயங்களும் விடாகும். அது வேற டிபார்ட்மெண்ட், அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். சரிங்களா? ஆனா இவங்க விஷயத்துல நான் சொல்ல வர்றது கருத்தே என்னன்னா, இந்த அம்மா வயிற்றுல புள்ளைய வாங்கினது தப்பு. நீ லிவிங்ல இருந்தியா, என்ஜாய் பண்ணிட்டு போ, லைஃப மூவ் ஆன் ஆயிட்டு போ. ஒருத்தன் புருஷனை நீ வச்சுக்கிட்டல்ல, அந்த புருஷனை நீ எவ்வளோலாம் உன் புருஷன் சொல்லிட்டு எவ்வளோலாம் அனுபவிக்கணுமோ அனுபவிச்சுட்டு போயிடு. வெளியே புருஷன் சொல்லிட்டு உன்னால தெரிய முடியுமா? இன்னொருத்தியோட புருஷனா இருக்கிற வரைக்கும் அதுவே போதும்ல. உன்னோட ரைட்ஸ் என்னன்ட்டு, உன்னுடைய உறவு என்னன்றது உனக்கு தெரிஞ்சு போச்சா? அதுக்கு மீறி எப்படி நீ குழந்தை வாங்கிக்கலாம்? தப்பு யாரோடையது? ஆண்கள் வந்து 10 குழந்தைங்க குத்துடலாங்க, பெக்கிறதுக்கு தெம்பு பொம்பளைங்க தான் வேணும். ஈஸியா கொடுத்துருவாங்க. ஈஸியான மெத்தடு வந்து ஆம்பளைங்களுக்கு, கஷ்டமான மெத்தடு வாங்கி பெத்துக்கிறதுல இருக்கிறது பொம்பளைங்களுக்கு. அப்ப யார் ஜாக்கிரதையா இருக்கணும்? பெண்கள். ஏன் பெண்கள் இந்த மாதிரி ஸ்லிப் ஆயிட்டா, ஐயோ குத்துது குடையுதுன்னா, அந்த விஷயத்துல நியாயம் இருந்துச்சுன்னா சட்டம் நமக்கு வந்து நியாயம் சொல்லும், நமக்கு நியாயத்தை வாங்கி கொடுக்கும். நீயே வந்து அநியாயத்துக்கு ஒரு விஷயம் பண்ணிட்டு நின்னு என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னா அதுல வந்து சட்டம் வந்து உதவாது. ஈக்குவல் தான் சட்டம், எல்லாருக்குமே ஈக்குவலா தான் இருக்கு, ஈக்குவலா தான் எழுதியிருக்காங்க. நீ இந்த ஜாதிக்கு இந்த சட்டம், இந்த ஏழைக்கு இந்த சட்டம், பணக்காரனுக்கு இது சட்டம்ன்ட்டு அதுல இருக்கு. பொலிட்டிக்கல் இருக்கு, இல்லாம இல்ல. அரசியல் அதுல நடக்குது, இல்லாம இல்ல. சட்டத்துல என்ன ஓட்டை இருக்கோ அந்த ஓட்டைய பெருசாக்கி அவங்க சாதகமா வச்சுக்கிறாங்க, அது வேற. பட் சட்டம்ன்றது ஜென்ரலா நமக்கு தெரிஞ்சது சமம் தானே. இந்த பொண்ணு மேலதான் தப்புங்க, அவரை பத்தி எல்லாம் சொல்ல முடியாது. கண்டிப்பா தப்பான விஷயம். அது ஒரு விஷயம் தெளிவா சொல்லியிருக்கீங்க, திருமண வாழ்க்கை வேற, லிவிங் டுகெதர் வேற. சோ நீ ஒரு விஷயம் ரகசியமா பண்ணினா அது எப்பவுமே ரகசியம் தான். சோ ஒரு கம்பெனி ப்ராடக்ட்டுக்கும் சைனா ப்ராடக்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறத ரொம்ப சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டீங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லலாம், தொடர்ந்து பேசலாம். நன்றிங்க.